சீலது நாட்டம ஐபோவான் அனைவருக்கும் வணக்கம். ஏடிவிஎல் சேல்ஸ்னூடாக மற்றும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது என்ன தெரியுமா? உச மிட்டி இது சம்மந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் உச மிட்டி சம்மந்தமாக வீடியோ போடவான்னு கேட்கும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒருத்தருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ளணும். என்னென்னு சொன்னால் மல்லாவியில் இருந்து நமக்கு ஒருத்தர் இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட பேர் துஷ்யந்தி. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் துஷ்யந்திக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. லெட்ஸ் கோ டு த வீடியோ. எதிர்வரும் ஜூன் மாதம் 11ஆம் தேதி நமது சிங்கள பாட வகுப்புகள் ஆன்லைன் மூலம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. சிங்களம் பேச விரும்பும் அனைவரும் இந்த வகுப்பில் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். திங்கள், செவ்வாய், புதன்கிழமைகளில் இரவு 8:30 மணி தொடக்கம் இந்த வகுப்புகள் நடாத்தப்படும். மேலதிக தகவல்களுக்கு 0777484456 என்ற இலக்கத்தை வாட்ஸ்அப் மூலம் தொடருங்கள். ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது என்ன? உச மிட்டி. உச என்று சொன்னால் உயரம் என்ற அர்த்தம், மிட்டி என்றால் குள்ளம் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த உச மிட்டிக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் நாங்கள் பார்க்குறதோட மிட்டி என்ற சொல்லுக்கு என்னென்ன அர்த்தங்கள்லாம் தரும், இது என்னென்ன மாதிரி பயன்படுத்துவாங்க, எந்தெந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இந்த மிட்டி பயன்படுத்தப்படுது அப்படின்றத நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். அதே மாதிரி இந்த உச என்ற சொல்ல நாங்கள் தமிழில் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, முதலாவது நாங்கள் உசையை பார்ப்போம். உச என்று சொன்னால் உயரம் என்று அர்த்தம். மட்டவடா என்னை விட, மட்டவடா மேயா உசாய் அப்படின்னு சொன்னால் என்னை விட இவர் உயரமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். மே லைட் கணுவ ஹென உசாய். மே லைட் கணுவ, மே இந்த லைட் கணுவ, அதாவது இந்த லைட் கம்பம், மே லைட் கணுவ இந்த லைட் கம்பம் ஹென உசாய் சரியான உயரம்னு சொல்லும்போது ஹென உசாய், ஹரி உசாயின்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஹென உசாயின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சு சொல்லுவோம், கதைக்கிற லாங்குவேஜில் நாங்கள் அப்படி பயன்படுத்திக் கொள்வோம். மே லைட் கணுவ ஹென உசாயின்னு சொன்னால் இந்த லைட் கம்பம் ரொம்ப உயரமாக இருக்குது அப்படின்றத இது தரும். இப்போ சில மரங்களை பார்த்து நாங்கள் சொல்லுவோம் இந்த மரம் சரியான நீளமாக இருக்குதுன்னு சொல்லுவோம். சில மரங்களை பார்த்து நாங்கள் தமிழில் பயன்படுத்துறது இந்த மரம் சரியான நீளமாக இருக்குது அப்படின்னு பயன்படுத்துவோம். இந்த நீளமாகன்னு சொல்லும்போது இப்படி நேராக நீளமாக இல்லையே, உயரத்தில் நீளமாக இருக்குது. அந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் திகை என்று சொல்கிறத தவிர்த்து நாங்கள் மேகஹா ஹரி உசாய், மேகஹா மாற உசாய், மேகஹா மாற உசாய் இந்த மரம், மேகஹா மேகஹா இந்த மரம், மேகஹா இந்த மரம் மாற உசாயின்னு சொன்னால் மாற சரியான உயரமாக இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் மேகஹா மாற உசாய் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, இப்போ நாங்கள் மிட்டின்றதை பார்ப்போம். மிட்டி, இந்த கொடியை விட நான் குள்ளமாக இருக்கிறேன். மே கொடியேட்ட விடா மம மிட்டி என்று சொன்னால் இந்த கொடியை விட நான் குள்ளமாக இருக்கிறேன். அப்போ அதாவது உயரத்தில் குறைவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மிட்டின்னு சொல்லும். மட்டவடா மே கொடிய உசாய், என்னை விட இந்த கொடி உயரமாக இருக்குது அப்படின்னு நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்வோம், பயன்படுத்திக்கொள்வோம். ரைட், இந்த மிட்டி என்ற விஷயத்தை நாங்கள் இப்போ குள்ளமானு பயன்படுத்திருந்தோம். அதாவது உயரத்தில் குறைவாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் மிட்டி என்று நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்வோம், பயன்படுத்தி கொள்வோம். இப்போ இந்த மிட்டியை நாங்கள் சில இடங்களில் எப்படி பயன்படுத்தும் தெரியுமா? இப்போ இந்த கட்டு இருக்குது தானே, கட்டு இருக்குது தானே, கட்டுக்கு நாங்கள் மிட்டின்னு சொல்லுவோம். உதாரணமாக இப்போ நாங்கள் மரக்கறி கடைக்கு போகிறோம், அங்கே வந்து முருங்கைக்காயெல்லாம் கட்டி வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த முருங்கைக்காய் ஒரு கட்டு எவ்வளோன்னு கேட்குறது தானே, முருங்கைக்காய் ஒரு கட்டு எவ்வளோன்னு கேட்கும்போது முருங்கா மிட்டியாக்கியது, முருங்கா மிட்டியாக்கியது, ஒரு முருங்கை கட்டு எவ்வளோன்னு கேட்குறோம். முருங்கா மிட்டியாக்கியது, முருங்கை கட்டு எவ்வளவு, மிட்டியாக் தேசியாய், மிட்டியாக் தேசியாய் ஒரு கட்டு 200 ரூபாய், மிட்டியாக் தேசியாய் ஒரு கட்டு 200 ரூபாய். அந்த ஒரு கட்டுக்கு நாங்கள் மிட்டியாக்குன்னு பயன்படுத்துவோம். இப்போ கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறோம் தானே, கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ முருங்கை கட்டாக இருக்கலாம், இல்லை விறகாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கட்டி வச்சுருக்காங்க. பயிற்றங்காய் கட்டி வச்சுருப்பாங்க, பைத்தங்காவை வந்துட்டு கட்டி வைக்கிறதுக்கு. இந்த கட்டி வைக்கிறதுக்கு நாங்கள் மிட்டி பந்தினவான்னு சொல்கிறோம். பந்தினவாண்டா கட்டுறது. முருங்கா மிட்டி பேந்தலா தீனுவா, முருங்கா மிட்டி பேந்தலா தீனுவா, முருங்கைக்காய் கட்டி வச்சுருக்கிறாங்க. மேக்கரால் மிட்டி பேந்தலா தீனுவா, மேக்கரால்னு சொன்னால் பயிற்றங்காய், மேக்கரால் மிட்டி பேந்தலா தீனுவா, பயிற்றங்காய் கட்டி வச்சுருக்கிறாங்க. தர மிட்டி பேந்தலா தீனுவா, தர மிட்டி பேந்தலா தீனுவா, விறகு கட்டி வச்சுருக்காங்க, விறகு கட்டி வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லும்போது தர மிட்டி பேந்தலா தீனுவா. அதே மாதிரி சுத்தியலுக்கு நாங்கள் மிட்டிய என்று பயன்படுத்துவோம். மிட்டிய, மிட்டியண்டா கட்டுக்கள்ன்ற அர்த்தம். அதே மாதிரி குள்ளம் என்றும் அர்த்தம். மிட்டிய என்று சொன்னால் கட்டுக்கும் நாங்கள் பயன்படுத்துவோம். அதே மாதிரி சுத்தியலுக்கு நாங்கள் மிட்டியன்னு பயன்படுத்துவோம். மிட்டியன் கஹன், மிட்டியன் கஹன்னு சொன்னால் இந்த சுத்தியலால் அடிங்க. அப்போ
முருங்கைக்காய் கட்டால் அடிங்கன்னு சொல்லும்போது முருங்கை மிட்டியன் கஹன்னு சொன்னால் முருங்கைக்காய் கட்டால அடிங்க என்ற அர்த்தம். மிட்டியங்கஹன்னு சொன்னால் சுத்தியலால் அடியுங்கள். மிட்டியங்கஹன்னு சுத்தியலால் அடியுங்கள். මිටියක් වැදුනා මගේ ඔළුවට. මිටියක් වැදුනා මගේ ඔළුවට. මිටියක් ஒரு சுத்தியல், වැදුනා பட்டுட்டு மகே ஒழுவட்ட. மிட்டியாக் වැදුනා மகே ஒழுவட்டன்னு சொன்னால் ஒரு சுத்தியல் பட்டுட்டுது என்ற தலையில் அப்படின்னு அர்த்தம். இந்த மரம் இந்த மாதிரி நீளமாக இருக்கிறதுக்கு நாங்கள் உசேன்னு தானே பயன்படுத்துகிறோம். இப்போ இப்படி நீளமாக இருக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது திகன்னு சொல்கிறது. திகன்னு சொன்னால் நீளம். இப்போ உதாரணமாக இந்த டிஷர்ட் இருக்குது தானே, இந்த டிஷர்ட் நீளமாக இருக்குன்னு சொன்னால் மே டிஷர்ட்டுக்கு திகாய். மே டிஷர்ட்டுக்கு இந்த டிஷர்ட் திகாய் நீளமாக இருக்குது. மே டிஷர்ட்டுக்கு திகாய், இந்த டிஷர்ட் நீளமாக இருக்குது. அப்போ இதை கொஞ்சம் கட்டையாக தையுங்கன்னு சொல்லும்போது கொட்டட ஹதன்னு. கொட்டட ஹதன்னு. அப்போ இந்த குள்ளமான மனுஷனுக்கு நாங்கள் மிட்டின்னு தானே பயன்படுத்தணும். மியா மட்டவடா மிட்டின்னு சொன்னால் இவர் என்ன விட குள்ளமாக இருக்கிறான்னு அர்த்தம். இந்த குள்ளமான மனுஷனை கண்டிங்களான்னு கேட்கும்போது மே கொட்ட மனுஷியாவை தேக்காது. மே கொட்ட மனுஷியாவை தேக்காது, இந்த குள்ளமான மனிதனை கண்டிங்களா அப்படின்னு அர்த்தம். அப்போ குள்ளமானன்னு சொல்கிறதுக்கு மிட்டின்னு பயன்படுத்துறது நாங்கள், அதே மாதிரி கொட்டைன்னு பயன்படுத்துவோம். இப்போ இந்த கொட்டை இருக்குது தானே, இந்த கொட்டை சாதாரணமாக கொட்டைய என்று சொன்னால் குற்றி என்று அர்த்தம். இப்போ தரக்கொட்டைன்னு சொன்னால் என்னது, விறகு குற்றின்னு அர்த்தம். இப்போ மீன் கடைகளில் வந்துட்டு இந்த மீன் வெட்டுறதுக்கு ஒரு குற்றி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த குற்றிக்கு நாங்கள் சொல்கிறது கொட்டையை, மாலு கொட்டையை. மாலு கொட்டையை விட தீயலா கப்பனவா, மாலு கொட்டையை விட தீயலா கப்பனவா, மாலு கொட்டையை விட தீயலா கப்பனவா மீன் குற்றிக்கு மேலே வச்சு வெட்டுறதுக்கு. அப்போ கொட்டை விட தீயலா கப்பன்னு சொன்னால், கொட்டை விட தீயலா கப்பன்னு சொன்னால் குற்றிக்கு மேலே வச்சு வெட்டுங்க. கொட்டை விட தீயலா கப்பன்னு குற்றிக்கு மேலே வச்சு வெட்டுங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த கொட்டை இருக்குது தானே, இன்னொரு இடத்த பயன்படுத்துவோம். அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னால் நான் இந்த திகையை விளங்கப்படுத்தி விடுறேன். அப்போ திகைக்கு எதிர்க்கிறது என்ன தெரியுமா, பழலை. பழலைன்னு சொன்னால் என்னது, அகலமான. திகண்டா நீளமான, பழலைன்னு சொன்னால் அகலமான. நீளத்தையும் அகலத்தையும் அளந்து தாங்கன்னு சொல்லும்போது திக பழலை மேனலது என்ன, திக பழலை. திக நீளம், பழலை அகலம். திக பழலை நீளம் அகலம். மெனலது என்ன, அளந்து தாங்க. திக பழல மெனலது என்ன, நீளத்தையும் அகலத்தையும் அளந்து தாங்கன்னு சொல்லும்போது திக பழல மெனலது என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கொள்ளலாம். இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணி அவர் பிஸ்னஸில் நஷ்டம் அடைஞ்சு ரொம்ப துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு போயிருக்கிறார். அதே மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்து அந்த வேலையில் அவர் நஷ்டப்பட்டு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு பழமொழி சொல்வார். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு மெசேஜை நான் உங்களுக்கு சொல்லணும். அதாவது எதிர்வரும் 11ஆம் தேதி நமது சிங்கள பாட வகுப்புகள் ஆன்லைனில் ஆரம்பிக்கப்பட இருக்குது. அந்த வகுப்பில் சேர விரும்பினால் 0777484456 இந்த நம்பரை வாட்ஸ்அப் ஆட் பண்ணி கொண்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் 11ஆம் தேதி கிளாஸில் நீங்களும் சேர்ந்து படிக்கலாம். ரைட். அதே மாதிரி இந்த வீடியோ தயாரிக்கிறதுக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணின துஷ்யந்திக்கு நீங்கள் தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரியான வீடியோக்களை தயாரிக்கிறதுக்கு நமக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் நம்மளோட வீடியோக்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறதால நீங்களும் படிக்கிற மாதிரி இருக்கும், உங்களால் மற்றவங்களும் படித்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த நன்மைகள் எல்லாம் உங்களை வந்து சேரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ பிஸ்னஸில் லொஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மம் பிஸ்னஸ் கரா தேங் கொட்டவுடு, மம் பிஸ்னஸ் கரா தேங் கொட்டவுடு அப்படின்னு சொன்னால் மம பிஸ்னஸ் கரா நான் பிஸ்னஸ் பண்ணேன் தேங் கொட்டவுடுன்னு சொன்னால் இப்போ குற்றிக்கு மேலேன்றதான் டிரான்ஸ்லேஷன். ஆனால் அர்த்தம் என்னன்னு சொன்னால் நான் நஷ்டப்பட்டுட்டேன், அதாவது நான் துண்டு துண்டாக உடஞ்சிட்டேன். நான் பிஸ்னஸ் செஞ்சு இப்போ உடஞ்சி போய் உட்காந்துருக்கிறேன்னு சொல்லும்போது மம பிஸ்னஸ் கரல கொட்டவுடு அப்படின்னு சொன்னால் நஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்ற அர்த்தங்களை இது தரும். ஸோ இந்த வீடியோலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இது போன்ற வேலை வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த சந்தீபம் அனைவருக்கும் வணக்கம். சீல் தனி போன் சைனிங் ஆஃப்.